Sembarati, powered by New Maggi Masala A Magic. ஆதி, அந்த பொண்ணை பாரு, நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க பாவம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பார்வதி தான். இது எப்ப நடந்தது? அம்மா வெளியே வெயிட் பண்றாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள பார்வதி தனியே கூட்டு போய் பேசணும். ஆமா, அப்ப போட்ட பிளான் தான் அது. ஆதி, நீ வேற லெவல். ஆதி, இதுவும் பிளான் தானா? என்னம்மா நீ நிறமாச கர்ப்பிணியா இருக்க? நடக்கும்போது பார்த்து நடக்க வேண்டாம்? கீழே விழுந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பேக் செப்பல் ஸ்லிப் ஆயிடுச்சுமா. ரொம்ப நன்றிமா. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? இந்த பூனையும் பால் குடிக்குமா நினைச்சேன், ஆனா இது விட்டா பீரே குடிக்கும் போலியே சாமி. தனியாவா வந்திருக்க? ஆமாங்கம்மா. கூட யாரும் வரலையா? என் ஹஸ்பண்ட் துபாய்க்கு போயிருக்காரு. அவரை வழி அனுப்ப நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். சரி, நீ எங்க போகணும்? ட்ரிப்ளிகேன் போகணுமா? உமா, அத்தை, நீங்க வந்த கார்ல இந்த பொண்ணை ஏத்திக்கிட்டு அவ சொல்ற இடத்துல இறக்கி விட்டுரு. சரிங்க அத்தை. பரவாயில்லைங்கம்மா, நானே போய்க்கிறேம்மா. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. நீ நடக்கவே கஷ்டப்படுற. நீ வேற நிறமாச கர்ப்பிணியா இருக்க. கார்ல போய் இறங்கிக்கோ. உமா, டிரைவர் கிட்ட சொல்லி கார் எடுத்து சொல்லு போ. அருண், நான் போய் கார் எடுத்துட்டு வரமா? ஆதி, நான் போய் லக்கேஜ் வச்சுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு வந்துடுறேன். கார் வந்துருச்சு, அவங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு அந்த கார்ல ஏறிக்க சொல்லு போ. சரிம்மா. பனஜாமா கூட போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியயா. பயப்படாத, தெரியுமா? இது உன் கையில வச்சுக்கோ. எப்ப நீ ஆபத்துல இருக்கன்னு நினைக்கிறியோ அப்ப இந்த சாண்ட் கிளாக்க கவுத்து வை. அதுல இருக்க சாண்ட் ஃபுல்லா கீழே வரதுக்குள்ள அவன் பக்கத்துல வந்து நிப்பேன். சரிங்க பெரியயா. சித்தி, உன்ன அந்த சைடு உட்காருங்க இல்ல இந்த பக்கம் உட்காருங்க. யாருக்கும் இடம் கொடுக்காம இப்படி நடுவில் உட்காந்துருக்கீங்க. ஆதி, இதுவே ரொம்ப சின்ன கார் தான், இடம் பத்தாது. வேணா அந்த பொண்ண முன்னாடி உட்கார சொல்லு. உமா வேணா அட்ஜஸ்ட் பண்ணி இங்க உட்காருவா. நிற மாச கர்ப்பிணி சித்தி, பின்னாடி கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துட்டு வருவாங்கல்ல.
முன்னாடி சீட் அவ்வளவு வசதியா இருக்காது. நீங்க வேணா முன்னாடி போய் உட்காருங்க. என்னால முன்னாடி உட்கார முடியாது. ச்சே. இங்க உட்கார சொல்லு. உட்காருங்க. இருக்கட்டும், இருங்க. பார்த்து ஜாக்கிரதை விட்டுருங்க. ஓகே சார். அப்புறம் கால் பண்ணு. போலாம். ஓகே பாய். அந்த பொண்ணை அனுப்பி வச்சிட்டியா? அனுப்பிட்டேன். சரி வா போலாம். ஏமா இப்படி உட்காந்துருக்க? நல்லா சாஞ்சி உட்காந்துக்க. ஃப்ரீயா உட்கார். உன் பேர் என்ன? நூர்ஜகான்கா. எல்லாரும் 100 100ன்னு கூப்பிடுவாங்க. ஓ. அம்மா, இது எத்தனாவது மாசம்? 8 முடிஞ்சு 9 ஆரம்பிச்சிருச்சுக்கா. 9 மாசம் ஆயிடுச்சா? அம்மா, உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? என் வீட்டுக்காரருக்கா அது வந்து ஐயோ, பெரிய போன் பண்றாரே. இப்ப என்ன பண்றது? எப்படி பேசுறது? யார் போன்ல? என்னோட வீட்டுக்காரருக்கா. ஓ. எடுத்து பேசுமா. உன் வீட்டுக்காரர் தானே போன் பண்றாரு. எடுத்து பேசு. இரு இரு, நீ குனிய வேண்டாம், நான் எடுத்துறேன். இந்த ஹலோ. என்ன பார்த்திபன், போன் எடுக்க நேரமா? அது வந்துங்க, போன் கையில இருந்து தவறி காருக்குள்ள விழுந்துருச்சு. அத எடுத்து பேச லேட் ஆயிடுச்சு. அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் பிளான் படி நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு? நல்லபடியா தாங்க போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து சேர்ந்துடுறேன். சரிங்க. ஓகே. எதுனா பிரச்சனைனா நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. பயப்படாதீங்க. புரியுதுல? சரிங்க, நான் அப்படியே பண்றேன். ஓகே, பாத்துக்கோங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். யார் ஆதி போன்ல? ஃப்ரெண்ட்மா, பார்த்திபன். அவருக்கு எதிர்பாராத விதமா திடீர்னு ஒரு பிரச்சனை. நான் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஐடியா கொடுத்தேன். அதான் என்னாச்சு, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கான்னு விசாரிச்சேன். ஓ அப்படியா?
உன் ஐடியா தான் எப்பவுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுமே. உன் ஃப்ரெண்ட் பிரச்சனையில இருந்து கண்டிப்பா சேஃப் ஆயிடுவான். நீ தைரியமா இரு. தேங்க்ஸ்மா. எனக்கு என்னமோ இந்த பர்தாவுக்குள்ள இருக்கிறது அந்த சமையல்காரியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அந்த சமையல்காரி தன்னோட போன்ல ஆதி பேரை மாமான்னு ஸ்டோர் பண்ணிருக்கிறதா ஐஸ்வர்யா ஏற்கனவே சொல்லிருக்கா. ஒருவேளை போன் பண்ணது ஆதியா இருக்குமோ? முகத்தறிய விலைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் பர்தாக்குள்ள இருக்கிறது சமையல்காரி பார்வதியா இல்லையாங்கிறது. இப்ப எப்படி பாக்குறது? நான் முகத்தறிய பிடிச்சி இழுத்து ஒருவேளை அந்த சமையல்காரி இல்லைன்னா அப்புறம் அது பெரிய பிரச்சனையா இல்ல ஆயிடும். சாமர்த்தியமா தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்றது? டிரைவர், அந்த இளநீ கடைக்கிட்ட கொஞ்சம் நிறுத்துப்பா. தாகமா இருக்கு, இளநீ குடிச்சிட்டு போலாம். சரிங்கக்கா. நீங்களும் இறங்கி வாங்க, இளநீ சாப்பிடலாம். இல்லங்க பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டு வாங்க. நான் கார்லயே இருக்கேன். எனக்கு இறங்கி வர கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதான். ஆமா ஆமா, நீ உள்ளே இரு, நாங்க போயிட்டு வரோம். படே. ரெண்டு இளநீ கொடு. மா, வழுக்கையா இருக்கு, தனியா இருக்கு, எதுமா வேணும்? நல்ல தண்ணி காய வெட்டி கொடுப்பா, சீக்கிரம் கொடு. சரிங்கம்மா. உமா, என்னத்த? எனக்கு என்னமோ இந்த காருக்குள்ள பர்தா போட்டு உட்கார்ந்து இருக்கிறது அந்த சமையல்காரியோன்னு டவுட்டா இருக்குடி. என்னத்த சொல்றீங்க? இப்ப அவ போனுக்கு ஒரு போன் வந்ததுல அதுல மாமா காலைன்னு வந்ததுடி. அந்த சமையல்காரி தான் அவ போன்ல ஆதியோட பேரை மாமான்னு ஸ்டோர் பண்ணிருக்கான்னு ஐஸ்வர்யா என்கிட்ட சொல்லிருக்கா. ஏய், அப்படி டக்குன்னு பாக்காதடி. உமா, அகிலாண்டேஸ்வரி ஏர்போர்ட்டுக்கு வர போற விஷயம் ஆதிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இவளுக்கு பர்தா போட்டு நம்ம கார்ல ஏத்தி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பர்தாவை ஓபன் பண்ணி பார்த்தா உண்மை தெரிஞ்சிட்டு போதாத்த. நீ வேறடி, நான் சொல்ற மாதிரி பர்தாக்குள்ள உண்மையிலேயே அந்த சமையல்காரி இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை நிஜமான நூர்ஜஹான் இருந்தா எனக்கு இல்ல பிரச்சனை ஆயிடும். அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். உமா, செம்ம ஐடியாடி. நான் சொல்ற மாதிரி செய். இங்க பாரு, நான் ஒரு இளநீ வாங்கி கொடுக்கறேன். அதை கொண்டு போய் அவகிட்ட கொடு. அத குடிக்கணும்னா அவ முகத்தறிய விலைக்கு தானே ஆகணும். அப்ப தெரிஞ்சிடும் அவ பாரா இல்ல நூறான்னு. இன்னொரு இளநீ விட்டு. உங்க மூளை என்னமா யோசிக்குதத்த? இரு இரு, அவ இளநீ குடிக்கட்டும். வாங்கிக்கோ. இந்தாங்க இளநீ சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, நானும் அதே சாப்பிட்டோம். இது உங்களுக்கு தான், குடிங்க. என்ன யோசிக்கிறீங்க? கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு இளநீ ரொம்ப நல்லது. இந்தாங்க குடிங்க. அக்கா, இன்னொரு ஸ்ட்ரா கிடைக்குமாக்கா? இதோ கொண்டு வரேன். அண்ணா, ஒரு ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா? ஸ்ட்ரா தானே? இந்தாங்கம்மா. இந்தாங்கண்ணா, இளநீ காசு இந்தாங்க.
மிச்ச காசு வாங்கிக்கோமா. கொடுங்க. தேங்க்ஸ்மா. இந்தாங்க. தேங்க்ஸ் அக்கா. என்ன பண்றா இவ? என்னத்த எப்படி ஆயிடுச்சு? இவ என்ன விட பயங்கரமா யோசிக்கிறாடி. அத்த இப்படி பண்ணா என்னத்த? எப்படி? பார்வதியோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. பர்தாக்குள்ள இருக்கிறது பார்வதினா அவ கையில இருக்கிற போன் ரிங் ஆகும்ல, அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பர்தாக்குள்ள இருக்கிறது நூறுல பாரதான்னு. செம்ம ஐடியா அடி. நீ என் ரத்தம்னு அப்பப்ப ப்ரூவ் பண்ற. இப்ப குடிக்கிற பாரு. மாற்றா பாரு. ஏய், எங்க போகுது? சத்தம் இங்க தாண்டி வருது. ஐயோ, அனுஜாமா கால் பண்றாங்களே. அத்த, இது நூர்ஜஹான்ல கண்டிப்பா பார்வதி தான். அனுஜாமா எதுக்காக எனக்கு இப்ப கால் பண்றாங்க? ஒருவேளை நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னன்னு தெரியலையே. என் போனை கட் பண்ணிட்டாடி. கண்டிப்பா இவ சமையல்காரி தான். அத்த, இப்ப என்னத்த பண்றது? இந்த சமையல்காரி கதையை எப்படி முடிக்கலான்னு கார்ல உட்காந்து யோசிக்கலாம். வா. சரிங்க அத்த. நீ எங்கம்மா போனோம்? அக்கா, நான் ஹாஸ்பிடலுக்கு போகணும்க்கா. ஹாஸ்பிடல் போணுமா? நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம், அதுக்கப்புறமா ஹாஸ்பிடல் போலாம். வீட்டுக்கா? எதுக்குக்கா வீட்டுக்கு? வீட்ல கொஞ்சம் கை வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கு. அது பார்த்தோம்னா சுகப்பிரசவம் ஆகும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இல்லையா, அதுக்காக தான். வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிடலுக்கு போலாம். சரிங்கக்கா. இது உன் கையில் வச்சுக்கோ. எப்போ நீ ஆபத்தில் இருக்குன்னு நினைக்கிறியோ அப்போ இந்த சாண்ட் லாக்கை கவுத்து வை. அதில் இருக்க சாண்ட் ஃபுல்லாக கீழே வரத்துக்குள்ள அவன் பக்கத்தில் வந்து நிற்பேன். மணலோட அளவு குறைஞ்சுக்கிட்டே வருதே. பெரியய்யா எப்ப வருவாரு, எப்படி வருவாருன்னு வேற தெரியலையே. பனுஜம்மாவுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் வீட்டுக்கு போலாம், கைவிதியம் பண்ணலான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. அண்ணே, வண்டி நிறுத்துங்க. ஆஸ்பத்திரி போயிடுச்சுண்ணே. உமா, நான் சொல்ற வரைக்கும் வண்டி எங்கேயும் நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கட்டும். சரிங்க அக்கா. நீங்க எங்கக்கா போறீங்க? எனக்கு ஆஸ்பத்திரி போகணும். இருக்கட்டும்மா,
நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேனேம்மா, வீட்டுக்கு போய் கொஞ்சம் கை வைத்தியம் பார்க்கலாம், அப்பதான் சுகப்பிரசவம் நடக்கும்னு. அத முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நானே சேர்க்கிறேன் உன்னை. எனக்கு கை வைத்தியம் வேணாம்க்கா, நான் ஆஸ்பத்திரிக்கே போறேன். ஏய், போலியான கர்ப்பத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் சுகப்பிரசவம் நடக்காது. உனக்கு நானே என் கையால பிரசவம் பாக்குறேன். என்ன சொல்றீங்கக்கா? அடச்சி வாய முடே. என்ன கேணச்சி நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளவு ஏத்த மாடி உனக்கு. அப்படியே உனக்கு. ஏய், அறிவில உனக்கு. நான் தான் சொல்ற வரைக்கும் வண்டி நிறுத்த வேணாம்னு சொன்னேன்ல, ஏன்டா பிரேக் போட்ட? அத்தை, கொஞ்சம் முன்னாடி பாருங்க.